பிரிங்கு முனிவர் செய்த செயலால் கோபமடைந்த பார்வதி தேவி சிவனிடம் கோபித்துக் கொண்டு சிவன் சந்நிதிக்கு எதிராக இன்னொரு சந்நிதியில் குடிகொண்ட விந்தையான கோவில். ஸ்ரீ ராமபிரானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்ட இந்த கோவிலின் லிங்கம் அபிராமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. பசுக்களுக்கு சிவபெருமான் கொம்புகள் அருளிய திருத்தலம் இந்த திருத்தலம். சிவனும் பார்வதியும் இப்படி எதிரெதிர் துருவங்களாக காட்சியளிக்கும் இந்த விந்தையான திருத்தலத்துக்குத்தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். முத்தாம்பிகை உடனுரை கிருபாபுரீஸ்வரர் திருக்கோவிலை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. திருவாமாத்தூர் இதுதான் இந்த கோவில் அமைந்திருக்கிற அந்த ஸ்தலத்தினோட ஊர். இந்த ஊர் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. விழுப்புரம் நகரிலிருந்து செஞ்சி போற ரோட்ல சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு சென்று வர விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து அடிக்கடி பஸ் வசதி இருக்கு. அது போக டாக்ஸி மற்றும் ஆட்டோ வசதி நிறையவே இருக்கு. உங்க சொந்த வாகனத்தை வந்தாவே நீங்க ஈஸியா அந்த கோயிலை ரீச் பண்ண முடியும். இந்த அழகிய 2 ராஜகோபுரங்களை முதல்ல தரிசிச்சுட்டு கோவிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 2 ராஜகோபுரத்துக்கு இடையில அமைஞ்சிருக்கிற அந்த விநாயகர் கோவில் இருக்கு. அங்க போய் விநாயகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ள போவோம். இங்க இருக்கிற அந்த விநாயகர் சந்நிதியில அழகிய விநாயகரை தரிசிச்சுட்டு இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போறோம். சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் பிறகு பல்லவ மன்னர்களால் மேம்படுத்தப்பட்டதாக வரலாறு இருக்கு. இந்த ராஜகோபுரம் முழுக்கவே பாத்தீங்கன்னா இந்த கோவில் தொடர்புடைய வரலாறு நிறையவே அங்க சிற்பங்களாக செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த கோவிலின் தல வரலாறு இப்ப பார்ப்போம். இவ்வூரில் வாழ்ந்து வந்த பசுக்களுக்கு கொம்புகள் கிடையாது. இதனால அடிக்கடி மிருகங்கள் தாக்கப்பட்டு இறந்து போறதுனால தங்களுக்கு கொம்பு வேண்டி சிவபெருமானுடன் சென்று அந்த பசுக்கள் முறையிட்டன. இதன் பலனாக சிவபெருமான் மனம் இறங்கி வந்து அந்த பசுக்களுக்கு கொம்புகள் அளித்த திருத்தலம் இந்த திருத்தலம். ஆ என்றால் பசுக்கள், மாத்தூர் என்றால் பெரிய ஊர். இது மருவி திருவா மாத்தூர் என்று பெயர் பெற்றதாக ஒரு வரலாறு இருக்கு. பிரிங்கு முனிவர் என்ற ஒரு மாபெரும் முனிவர் எப்பொழுதுமே சிவபெருமானை மட்டும் வணங்கும் தன்மை கொண்டவர். அவர் எப்பொழுதுமே சிவபெருமானை மட்டுமே வணங்குவார், பார்வதி தேவி வணங்க மாட்டார். இதனால கோபம் கொண்ட பார்வதி தேவி ஒரு சமயம் மிக நெருக்கமாக அமர்ந்த பொழுது பிரிங்கு முனிவர் வண்டு வடிவம் எடுத்து சிவபெருமானை மற்றும் சுற்றி சென்றார். இதனால் கடும் கோபம் கொண்ட பார்வதி தேவி பிரிங்கு முனிவரை வன்னி மரமாக மாறுமாறு சபித்தார். இந்த வன்னி மரமாக மாறினதுதான் இந்த ஸ்தலம். இந்த வரத்திலேயே பாத்தீங்கன்னா அவர் வன்னி மரமா மாறி அதுக்கப்புறம் சாப விமோசனம் அடைந்ததா வரலாறு இருக்கு. அது போக சிவபெருமானிடம் கோபம் கொண்ட பார்வதி தேவி சிவபெருமானிடம் கோபித்துக் கொண்டு கோயிலுக்கு வெளியே சென்று தனியாக குடிகொண்டதாக இன்னொரு வரலாறு இருக்கு. திருத்தலத்தின் மூலவர் பெயர் அபிராமேஸ்வரர். ஸ்ரீ ராமபிரான் இந்த ஊருக்கு வரும்பொழுது அவர் கையால் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த லிங்கம் அவருடைய பெயர் கொண்டு அபிராமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இது மற்றொரு வரலாறு. நம்ம முதல்ல ஈசன் சந்நிதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அம்மன் சந்நிதிக்கு போவோம். ஈசன் சந்நிதியில அந்த நுழைவாயில் பிரம்மாண்டமான கதவை பாருங்க. இந்த கதவை முழுக்கவே பாத்தீங்கன்னா லிங்கமா வடிவமைச்சு வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த பிரம்மாண்டமான கதவுல அந்த லிங்கத்தை பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. இதையும் தாண்டி இந்த கோவிலோட பின் ராஜகோபுரத்தோட முழு தோற்றத்தை நீங்க இப்ப பாக்குறீங்க. இங்கிருந்து நம்ம கோயிலோட அனைத்து பகுதியிலையும் முழுமையா பார்ப்போம் வாங்க. இந்த கோவிலோட அந்த வெளிச்சுற்று பிரகாரம் அவ்வளோ பரப்பளவோட பிரம்மாண்டமா அமைஞ்சிருந்துச்சு. இந்த வெளிச்சுற்று பிரகாரத்தில் அமைந்திருக்கிற மிக முக்கியமான கோயில்களை பற்றின விரிவான தகவலோட இந்த வீடியோவை நம்ம தொடர்வோம் வாங்க. எல்லா கோவில்லையும் இருக்கிற மாதிரி கொடிமரத்துக்கு நேரா இந்த கோயிலோட நுழைவாயில் கிடையாது. அதற்கு பதிலா இடது பக்கமா இருக்கிற ஒரு சிறிய நுழைவாயில் வழியா தான் உள்ள போய் நம்ம அபிராமேஸ்வரரை தரிசிக்க முடியும். கோவிலின் அழகிய கொடிமரம். இந்த அழகிய கொடிமரத்தை நம்ம முதல்ல தரிசனம் பண்ணிட்டு இந்த கொடிமரத்துக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கிற அந்த அதிசயமான நந்தியை நீங்க பார்க்க போறீங்க. நந்தி குழிக்குள்ள அமைஞ்சிருக்குது. இப்பகுதியில அந்த வறட்சியான காலகட்டங்கள்ல இந்த குழிக்குள்ள நீரை நிரப்பி இந்த நந்தியை வணங்கும் பொழுது நல்ல மழை பெய்யுன்னு ஒரு ஐதீகம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த நந்திக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா இந்த மகாநந்தி அமைஞ்சிருந்தது. அந்த மகாநந்தியை நம்ம வணங்கிட்டு இந்த வெளிச்சுற்று பிரகாரத்தில் இருக்கிற கோயில்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. நாம முதல்ல பார்க்க போறது இந்த அழகிய நீளமான ஒரு பிரம்மாண்ட மண்டபம் தான். இந்த மண்டபம் பூட்டி இருந்துச்சு. உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் சிலைகள் இங்க தத்ரூபமா வச்சிருந்தாங்க. அது ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சு.
என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாயன்மார்கள் சிலைக்கு மேலே அவங்க பேர் என்னன்னு அங்கே வச்சுருந்தாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த நாயன்மார்களை வழிபட்டுட்டு நம்ம அடுத்த சன்னதிக்கு போவாங்க. இந்த சன்னதிக்கு எதிர்ப்புறமா இருக்கிற இந்த நுழைவாயில் வழியா தான் நீங்க அபிராமேஸ்வரர் தரிசிக்க உள்ள போக முடியும். இந்த நுழைவாயில் ஒட்டி இருக்கிறது தான் இந்த அழகிய சித்தி விநாயகர் சன்னதி. இங்க இருக்கிற விநாயகர் தரிசிச்சுட்டு இதுக்கு எதிர்ப்புறமா இருக்கிற இந்த ராமர் சன்னதி. ராமர் இங்க வந்து இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததுனால ராமருக்கு இங்க தனியா ஒரு சின்ன ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்துக்குள்ள ராமர், லட்சுமணனோட சீதா தேவியும் அனுமரும் சேர்ந்து இங்க பக்தர்களுக்காக அவங்க வந்து அருள் பாலிக்கிறாங்க. ராமர் சன்னதிக்கு எதிர்புறமா சற்று தள்ளி இருக்கிறது தான் இந்த சண்டிகேஸ்வரர் சன்னதி. அந்த சண்டிகேஸ்வரர் சன்னதியை ஒட்டி ஒரு சிறு சன்னதி இருக்கு பாருங்க. அந்த சன்னதிக்குள்ள பல்லவர்கள் காலத்துல மேம்படுத்தப்பட்ட கோவில் அப்படிங்கறனால அவர்கள் செய்த சிற்பம் ஒன்று இருக்கு. அந்த சிற்பத்துல விஷ்ணு, பிரம்மா, ஈஸ்வரன் 3 பேர் சேர்ந்து ஒரே கல்ல செதுக்கப்பட்ட சிலை இருக்கு. இதையும் தாண்டி அந்த பக்கம் போகும்போது அங்க கன்னிமூலையில இருக்கிற அந்த கணபதி கோவில், பக்கத்துல இருக்கிற அந்த முருகன் கோவில், அதற்கு பக்கத்துல சிவன் கோவில் இருக்கு. இந்த 3 கோவில்களையும் தரிசிச்சுட்டு வெளிப்புறமா ஒரு விநாயகர் சிலை வச்சிருந்தாங்க. பல்லவர்கள் காலத்துல செய்யப்பட்ட சிலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது எந்தவித பாதுகாப்பும் இல்லாம வெளிப்புறமா வச்சிருந்தாங்க. இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூத லிங்கங்கள் இங்க வச்சிருக்காங்க. அந்த வெளிப்புற சன்னதியில சுற்றிலும் பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபூத லிங்கங்கள் இருக்கு. நீங்க போகும்போது மறக்காம அந்த லிங்கங்களை தரிசிச்சுட்டு வாங்க. கோவிலோட தலவிருட்சம் வன்னி மரம். இந்த வன்னி மரத்துக்கு கீழே இருக்கிற அந்த வன்னி விநாயகர். இந்த வன்னி மரம் எப்படி தலவிருட்சம் ஆச்சுன்னு வரலாறு உங்களுக்கு தெரியும். பார்வதி தேவியால் சபிக்கப்பட்ட அந்த பிருங்கு முனிவர் வன்னி மரமாக மாறி போனதுனாலயே வந்து இந்த தலத்துக்கு வந்து இந்த வன்னி மரம் தலவிருட்சமா மாறி இருக்கு. வெளிப்பிரகார சுற்றம் முடிச்சுட்டு நம்ம இப்ப அபிராமேஸ்வரர் தரிசனம் பண்றதுக்காக அந்த இடது பக்கம் இருக்கிற உள்பிரகாரத்துக்கு நம்ம உள்ள போறோம். உள்பிரகாரத்துல நம்ம நுழைஞ்சதையுமே நம்மளை வரவேற்கிறது இந்த மிகப்பெரிய 2 துவார பாலகர்கள். முதல்ல வர்ற அந்த துவார பாலகருக்கு அந்த சிறிய சிலைய பாருங்க, அவர் தான் அதிகார நந்தி. இந்த அதிகார நந்தி கிட்ட நம்ம அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம உள்ள போய் சிவபெருமான தரிசனம் பண்ண முடியும். இந்த அதிகார நந்தி கிட்ட அதுக்குண்டான அனுமதியை வாங்கிட்டு நம்ம இப்போ கோயிலுக்குள்ள போறோம். கோவில் கருவறையை சுற்றி இருக்கிற அந்த உள்பிரகார சுற்று ஒன்று இருக்கு. அதுல ஏகப்பட்ட லிங்கங்கள் மற்றும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டுகளும் சிலைகளும் அங்க இருக்கு. நம்ம அது என்னென்ன இருக்குன்னு ஒரு சுற்று போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அபிராமேஸ்வரர் தரிசனம் பண்ணுவோம். உள்ள போனதையுமே நம்ம முதல்ல பார்க்கறது இந்த லிங்கம். இந்த லிங்கத்தை சுற்றி இருக்கிற அந்த கல் சுவற்றுல பாருங்க, அந்த ஏகப்பட்ட எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அது சோழர்கள் கால கல்வெட்டா இல்ல பல்லவர்கள் கால கல்வெட்டா எனக்கு தெரியல. முதல்ல நம்ம தரிசனம் பண்றது இந்த சுவாமி சிலை. இது வந்து பல்லவர் காலத்துல செதுக்கப்பட்ட சிலைன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போற இந்த சன்னதியில் இருக்கிறவர் பிச்சாடனார். சிவனின் முக்கிய வடிவங்களில் ஒன்றான இந்த பிச்சாடனாரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு போறோம். இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்க்காத ஒரு முக்கியமான கோலத்துலதான் அங்க தட்சிணாமூர்த்தி வந்து அமர்ந்திருந்தார். அவரையும் தரிசனம் பண்ணிட்டு இப்ப அடுத்த சன்னதியில் இருக்கிற முக்கியமான தெய்வங்களை பார்ப்போம்.
பிரகார சுற்றுலா முடிச்சுட்டு கடைசியா நம்ம வந்து அபிராமேஸ்வரர் தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கோம். கூட்டமே இல்லாதனால நாங்க ரொம்ப நேரம் நின்று அந்த அழகிய அபிராமேஸ்வரரை நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு இப்போ வெளியில வந்துட்டு நவகிரகங்களை நம்ம வணங்கிட்டு நேரா இப்போ வெளியில இருக்கிற அம்மன் சன்னதிக்கு நம்ம இப்போ போறோம். ஈசனிடம் கோபம் கொண்ட அந்த பார்வதி தேவி முத்தாம்பிகை அம்மனாக குடிகொண்டிருக்கும் அந்த சன்னிதானத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ ராஜகோபுரத்தை கடந்து நம்ம இப்போ உள்ள போயிட்டு இருக்கிறோம். முதல்ல வர்ற அந்த கொடிமரத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலோட வெளிப்பிரகார சுற்று இருக்கு, அதுல சுற்று வந்துட்டு நம்ம வந்து அம்மனை தரிசனம் பண்ணுவோம். கோவிலோட பின்புறத்துல அந்த அம்மனுக்கு பயன்படுத்துற அந்த வாகனங்கள் வரிசையா வச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி இப்ப கோவிலோட பின் சைடு வந்திருக்கோம். அம்மன் கருவறைக்கு மேல இருக்கிற அழகிய கோபுரத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இந்த பகுதியிலிருந்து அந்த 2 ராஜகோபுரங்களை தரிசனம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பெரும் பாக்கியம். அந்த அளவுக்கு கம்பீரமா வீற்றிருந்த அந்த 2 ராஜகோபுரங்களை தரிசனம் பண்ணிட்டு இப்ப முத்தாம்பிகை அம்மனை தரிசனம் பண்றதுக்காக நம்ம உள்ள போறோம். அம்மனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற திருவட்டப்பாறை அப்படின்னு ஒரு சிறு சன்னதியை பார்த்தோம். இதை பத்தின தகவல்கள் ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. இந்த சன்னதியில் இருக்கிற சிவலிங்கம் முன்னாடி நீங்க பொய் சத்தியம் பண்ணா கருணாகம் வந்து தீண்டுன்னு ஒரு வரலாறு இருக்குன்னு சொன்னாங்க. அது போக இங்க இருக்கிற லிங்கத்துக்கு முன்னாடி உங்க சொத்து பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத அந்த நிதி சிக்கல் பிரச்சனைகள் தீரணும்னா ஒரு மனுவா எழுதி இந்த சிவபெருமான் காலடியில வச்சுட்டு போனா அனைத்து பிரச்சனைகள் நீங்குன்னு சொன்னாங்க. இதுதான் இந்த திருவட்டப்பாறை அப்படிங்கிற சந்நிதியோட ஒரு அதிசயமான தகவல். அழகிய முத்தாம்பியை தரிசிக்க நம்ம இப்ப வந்துட்டோம். அழகிய குளத்தில் வீற்றிருந்த அந்த முத்தாம்பிகை அம்மனை கும்பிட்டுட்டு அங்கிருந்து வர்றதுக்கு மனசே இல்லை. இங்கேயே கூட்டம் அதிகம் இல்லாதனால ரொம்ப நேரம் நின்று சாமி கும்பிட்டு நாங்கள் இந்த திருத்தலத்திலிருந்து கிளம்பிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கோயிலுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் ஒரு விசிட்ட போடுங்க. இல்லை விழுப்புரம் நகருக்கு வந்தாலுமே இந்த கோயிலுக்கு அவசியம் வந்துட்டு போங்க. ராம்ஸ் மைண்ட் விசன் சார்பாக இந்த வீடியோவை பார்த்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.